தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் புதிய மாத ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்மேல் அன்பு வைத்து, கிருபை வைத்து, இரக்கம் வைத்து இந்த 9 மாதத்தை இந்த வருஷத்திலே முடிக்க உதவி செய்தார். 10வது மாதத்தை கிருபையாய் ஈவாய் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய மாதத்திற்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்மை நடத்தின, நம்மை சுமந்து வந்த எல்லா வழிகளையும் நினைத்து, நமக்கு செய்த உபகாரங்களை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த 9 மாதம் நடத்தினவர் 10வது மாதத்திலேயும் உங்களையும் என்னையும் ஜெயமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் நடத்துவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் நமக்கு வாக்கு தத்துவமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். Book of Proverbs chapter 12 verse 21. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். There shall no evil happen to the righteous. There shall no evil happen to the just. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, சம்பவிக்காது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 9 மாதமாய் நடத்தினவர் இந்த 10வது மாதத்திலே உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிற அருமையான வாக்கு தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். நீதிமானாய் ஜீவிக்க சமர்ப்பிப்போம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதாம், எந்த தீவினையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There's no evil happen to the just. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். To the righteous. சம்பவிக்கவே எந்த தீங்கும் சம்பவிக்காமல், எந்த கேடு சம்பவிக்காமல் இந்த மாதம் உங்களை என்னையும் கர்த்தர் நடத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் நம்புகிறோம்? எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா தீமைக்கும், எல்லா கேடுபாடுகளுக்கும் கர்த்தர் ஸ்தோத்திரம் சத்துரு கொண்டு வருகிற எல்லா கேடான வழிகளுக்கும், எண்ணங்களுக்கும், செயல்களுக்கும் கர்த்தர் உங்களை என்னையும் இந்த மாதம் விலக்கி நீக்கி சுகமாய் காக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார். துன்மார்க்கனுக்கு தீமையால் நிரப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீதிமானுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கேடு வராது என்று சொன்னால் அதற்கு மாறாக நன்மையினால் நிரப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கேடு வராமல் உங்களை என்னையும் இந்த புதிய மாதம், அக்டோபர் மாதம், நன்மையினால கர்த்தர் நிரப்ப போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நம்புங்கள், இந்த வார்த்தை அப்படியே விசுவாசிங்கள். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது என்று சொன்னீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். கேடு வராமல், பங்கம் வராமல், எந்த தீங்கும் அணுகாமல் எங்களை காக்க போகிறீர், எங்களை நடத்த போகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் நம் தேவனுக்குள்ளே களி கூறுவோம். இந்த கேடு அப்படின்னு நினைக்கும் போது என் சிந்தையில பலவிதமான கேடுகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு கேடு சீர்கேடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீர்கேடு வராது. எத்தனையோ கேடுகள் இருக்கு, அதுல சீர்கேடு என்று இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்திலே படிக்கும்போது, சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இதோ உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். சீர்கேடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேக் ஸ்லைடிங், பின்மாற்றம் உங்களுக்கு எனக்கு வராது. நம்முடைய சீர்கேடுகள் எல்லாம் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒருவேளை சீர்கெட்ட பிள்ளைகளைப் போல சீர்கெட்டவர்களாய், நன்மைக்கு தூரமானவர்களாய், இரக்கத்துக்கு தூரமானவர்களாய் நீங்களும் நானும் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தீர்க்கமாய் சொல்கிறார், உன் சீர்கேடுகளை குணமாக்குவேன். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலேயும், ஓசியா chapter 14 verse 4, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நம்முடைய சீர்கேடான அனுபவங்கள், ஒருவேளை சீர்கெட்டவன் ஏசா, வேதம் சொல்லுகிறது சீர்கெட்டவனாய் இருந்தான். ஏசாவை போல சீர்கெட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. சீரில்லாத, நன்மை இல்லாத, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு ஜீவிதத்தை கடந்த நாட்களில் நீங்களும் நானும் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், இந்த புதிய மாதத்திலே உன் சீர்கேடுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அவ சீர்கெட்ட ஜீவிதம், எல்லாத்தையும் வித்து நஷ்டப்பட்டு தோற்று போன அனுபவம். ஏசா சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அதைதான் சீர்கெட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஜீவியத்திலேயும் கூட கடந்த நாட்களிலே நம்முடைய அருமையானதெல்லாம் விற்று நஷ்டப்பட்டு தோல்வி அடைந்து இருக்கலாம். எல்லாம் என்னை விட்டு கை போகிறதே என்று யோசிக்கலாம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நீ இழந்து போனதை உனக்கு கர்த்தர் திரும்ப தரப்போகிறார். உன் சீர்கேட்டை குணமாக்குவேன். நீ இழந்து போனதை, விற்று போட்டதையெல்லாம் திரும்ப பெறப்போகிறோம். நம் நம்புவோமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு கேடு இருக்கு, மதிகேடு. மார்க் 7:22 மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற இத்தனை காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மதிகேடான அனுபவம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தாவீது புலம்பும் போது, அப்னேரை குறித்து புலம்பும் போது, அப்னேரே, மதிகெட்டவன் செத்தது போல செத்தானே, உன் கை கட்டப்படவும் இல்லை, உன் கால்கள் விலங்கிடப்படவும் இல்லை என்று தாவீது புலம்புகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன் இவனை மதிகெட்டவன் என்று சொல்லுகிறான்? ஏன் இவனை ஃபூலிஷ் என்று சொல்லுகிறான்? அப்னேர், யோவாபும் அப்னேரும் சந்திக்கிறார்கள். அங்கே பக்கத்தில் அடைக்கல பட்டணம் இருக்கு. கொஞ்ச தூரம் ஓடி இந்த அடைக்கல பட்டணத்தில் விழுந்திருந்தான்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கு. அப்னேர் செத்திருக்க மாட்டான், யோவாப் கொலை செய்திருக்க மாட்டான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், உன் கை கட்டப்படலையே, உன் கால் விலங்கிடப்படலையே, மதிகெட்டவன் செத்தது போல செத்தானே. துக்கித்து பாடுகிறான். கொஞ்சம் நீ அடைக்கல பட்டணத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்கலாமே, கொஞ்சம் அந்த ஆசாரின்னு தேடி ஓடி வந்திருக்கலாமே, நீ ஜீவன் பிழைத்திருப்பாயே. ஆசாரியனை தேடணும், அங்க அடைக்கல பட்டணத்துல கால் வைக்கணும், அங்கே ஓடி தஞ்சம் புகணுங்கிற சிந்தை இந்த அப்னேருக்குள்ள வரல. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த அடைக்கல பட்டணத்திற்கு சமீபத்திலேயே அவனை கொன்று போட்டார்கள். பிரியமானவர்களே, அநேக நேரம் நீங்களும் நானும் நம்முடைய அடைக்கலப்பட்டமாகிய தேவனை விட்டு, அடைக்கலமாகிய தேவனை விட்டு கிட்ட சேராமல், கிட்ட வந்துட்டோம் ஆனால் இன்னும் மனதில்லாமல், அதுதான் மதிகேடு. அப்படிப்பட்ட மதிகேடு உங்க ஜீவியத்தில், என் ஜீவியத்தில் கடந்த நாட்கள் இருந்திருக்குமானால் தப்பித்துக் கொள்வதற்கு அடைக்கல பட்டணம் இருக்கிறது. ஜீவன் பிழைக்க அடைக்கல பட்டணம் இருக்கிறது. சமீபத்தில் வந்துட்டோம், ஆனால் விட்டுட்டான். இவ்வளவு பரிதாபம். கொஞ்சம் ஒரு 10 அடி வச்சிருந்தா உள்ள ஓடிட்டு இருப்பானே, அப்னேர் மரித்திருக்க மாட்டானே. வேதனையோடு பாடுகிறான். நம்ம ஜீவியத்திலும் அநேக நேரங்களிலே ரொம்ப நேரம் ஜெபித்து, ரொம்ப நேரம் ஜெபித்து காத்து இல்லாமல் போன மதிகேடான அனுபவம், தேவனிடத்துல கிட்டி சேராமல் போன மதிகேடான அனுபவம், மெய்யான அடைக்கலத்திலே கிட்டி சேராத மதிகேடான அனுபவம் ஒருவேளை இருந்திருக்குமானால் கர்த்தர் நம்மை மன்னிக்கட்டும். இந்த புதிய மாதத்தில் கர்த்தரை பிடித்துக் கொள்வோம்.
அடைக்கல பட்டணத்திலே புகுந்து விடுவோம். நீதான் என் தஞ்சம் அடைக்கலம் என்று அவரை கட்டி அணைத்துக் கொள்வோம். அங்கே ஒரு ஆசாரியன் உண்டு. இந்த ஆசாரியன் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அடைக்கல பட்டணத்துக்குள்ள நீ இருக்கிற வரைக்கும் உன்னை ஒரு வல்லமே தொட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியன் இருக்கிறான். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறார், மதிகேடானதை செய்தீர், புத்தீனமாய் செய்தீர், ஃபூலிஷ் திங்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காத்திருந்தான். சாமுவேல் வருகிற வரைக்கும் காத்திரு. 7 நாள் காத்திருக்கணும். 6 நாள் காத்திருந்தான். கர்த்தருக்கு 23 மணி நேரம், 6 நாள் 23 மணி நேரம் காத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23 நிமிஷம் முடிஞ்சிட்டு, 23 மணி நேரம் முடிஞ்சிட்டு, 24வது மணி நேரம் ஒரு நிமிஷம் காத்திருந்திருப்பானா அவன் புத்தியினத்தை மாற்றியிருப்பான். புத்தினமாய் செய்தீர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புத்தினமாய் செய்தீர். எவ்வளவு வேதனையா இருக்கு பார்த்தீங்களா? புத்தினமான காரியத்தை, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காத்திருக்காத புத்தியினம், மதியினம், மதிகேடு நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நம்மை மாற்றி, கர்த்தருக்கு காத்திருந்து கேடு வராமல், சீர்கேடு வராமல், மதிகேடு வராமல், 3வது ஒரு கேடு இருக்கு, நியாயக்கேடு. நியாயக்கேடு 37ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நியாயக்கேடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. Psalms 37 verse 1. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே. நியாயக்கேடு செய்கிற மனுஷர் இருக்கிறார், அவங்க மேல நம்ம பொறாமை கொள்ளக்கூடாதான். எனக்கு அந்த வாக்குத்தத்த வார்த்தையில் எனக்கு பிடித்த ஒரு வசனம், பிடித்த ஒரு வார்த்தை, ஒரு கேடும் வராது, ஒரு கேடும் வராது, சீர்கேடு வராது, பின்மாற்றம் வராது, மதிகேடு வராது. 3வது நியாயக்கேடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயக்கேடு வராது. ஆம் பிரியமானவர்களே, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நியாயக்கேடு மாத்திரமல்ல, மகா கேடு. எரேமியா 17:9 நாம் படிக்கும்போது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா. இந்த மகா கேடான அனுபவங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகா கேடான அனுபவங்கள் உங்களை விட்டு என்னை விட்டு நீங்குவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை விட்டு என்னை விட்டு அகன்று போவதாக. உங்களை விட்டு என்னை விட்டு இதெல்லாம் இந்த புதிய மாதத்தில் மாறி ஒரு கேடும் வராத ஒரு ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சீர்கேடு, மதிகேடு, நியாயக்கேடு, மகாக்கேடு, அதோடு மாத்திரமல்ல வெட்கக்கேடு. நம்ம நேரத்தில் இது ஒரு வெட்கக்கேடா உனக்கு அப்படிங்கிறோம். வெட்கம். இந்த புதிய மாதம் வெட்கம் அனுபவித்த எல்லா இடத்திலே கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். வெட்கக்கேடு இல்லாமல் உங்களை என்னையும் காக்க போகிறார். விசுவாசிப்போமா? என்னுடைய ஆனந்த கண்ணீர் பெறுகிறது. உள்ளத்திலே தேவனை மகிமைப்படுத்த ஆசிக்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். வெட்கக்கேட்டுக்கு இடம் கொடுக்க மாட்டார். எசேக்கியேல் 23ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 23ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் படிக்கும்போது, அங்கே வெட்கக்கேடு அனுபவித்த கர்த்தர் ஸ்தோத்திரம், அதையும் நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு வந்ததான எல்லா வெட்கங்களையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே உன் வெட்கக்கேடும் உன் முறைகேடுமான என்று எழுதப்பட்டிருக்கிறது. செப்பனியாவில் படிக்கும்போது, வெட்கம் அனுபவித்த எல்லா தேசங்களிலிருந்தும் உன்னை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்திலே, வெட்கம் அனுபவித்த
அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். 20ஆம் வசனத்திலே, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெட்கக்கேடு அனுபவித்த இடத்தில், வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை இந்த அக்டோபர் மாதத்திலே கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கேடும் வராதாம், ஒரு கேடும் வராது. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கேடு வராமல் நம்மை காக்கிறவர். இன்னொரு காரியம் இருக்கிறது, நீதிக்கேடு. நீதிக்கேடு தானியேலின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ராஜா கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவித்தாரா? அப்படி கேட்கும்போது தானியேல், ராஜாவே வாழ்க என்று கெபியிலிருந்து பேசுகிறான். தேவன் என்னை காத்தார், தப்புவித்தார். ஏன் தெரியுமா? நான் உமக்கு முன்பாக நியாயக்கேடு செய்ததில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம், நீதிக்கேடு செய்ததில்லை. கர்த்தர் நல்லவர். நம்ம ஜீவியத்தில் நமக்கு விரோதமாய் நீதிக்கேடு செய்ய நினைக்கிற, நியாயக்கேடு செய்ய நினைக்கிற, மகா கேடு செய்ய நினைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா மனுஷருக்கும் எல்லா வல்லமைகளுக்கும் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை என்னை விலக்கி அவர் ஜெயமாய் காக்க போகிறார், ஆசீர்வாதமாய் நடத்த போகிறார். நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, அவருக்கு முன்பாக, அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை. இன்னைக்கு நமக்கு நீதிக்கேடு செய்ய மனுஷன் எத்தனிக்கலாம், நமக்கு துரோகம் செய்ய எத்தனிக்கலாம். ஆனா கர்த்தர் நீதிக்கேடுக்கு இடம் கொடுக்க மாட்டார். எவ்வளவு நல்ல கர்த்தர். எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து தெய்வத்தை மகிமைப்படுத்த போகிறோம்? எத்தனை பேர் கர்த்தரை, ஆண்டவரை, இந்த வார்த்தைகளை தந்த தேவனை துதிக்க போகிறோம்? எத்தனை கேடு ஒவ்வொன்றாய் தியானிக்கலாமா? சீர்கேடு, சீர்கேடு. கர்த்தர் ஸ்தோத்திரம், பின்மாற்ற ஜீவியத்தை காட்டுகிறது. 2வது மதிகேடு, ஃபூலிஷ்னஸ். நாம் புத்தினமாய் செய்த எல்லா மதிகேடான காரியங்களையும் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு மன்னிப்பாராக. சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் ஆறி நாற்றம் எடுக்கிறது. சில நேரத்தில் நம்முடைய மதிகேடான ஜீவியத்தாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஜீவியத்திலே அழுகி போய் நாற்றம் எடுக்கிற அனுபவம் கடந்த வருஷ மாதத்தில் இருக்கலாம். 38ஆம் சங்கீதத்திலே 5வது வசனத்திலே, என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. நான் தேவன் வேதனைப்பட்டு ஓடுகிறேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதிகேடு, மதிகேடான காரியம், காத்திராமல் போன காரியம், தேவனை பிடித்து கொள்ளாத காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சில நேரங்களிலே நாம நாட்டமான சாட்சி கேடு உண்டாயிருக்கலாம், வேதனையின் அனுபவங்கள் நடந்து வந்திருக்கலாம், துக்கத்தின் பாதையில ஓடி வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உன்னோடு என்னோடு தீர்க்கமாய் பேசுகிறார். உன்னுடைய மதிகேடு உனக்கு வராது, சீர்கேடு வராது, நியாயக்கேடு வராது, மகா கேடான அனுபவங்கள் உனக்கு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, வெட்கக்கேடு உனக்கு வராது. கர்த்தர் விதமாய் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு அருமையான வார்த்தை. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள சந்தோஷிக்கிறோம்? நீதிமொழிகள் 12:21 மீண்டுமாய் நாம் வாசிக்கலாம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நீதிமானுக்கு என்ன வரும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நம்புகிறேன், நன்மை வரும், நன்மை வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நீங்க நீதிமான்களுக்கு போய் சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? அவர்களுக்கு நன்மை வரும், அவர்களுக்கு நன்மை வரும் என்று சொல்லுங்கள். ஐசையா chapter 3 verse 10. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அழகாக எழுதியிருக்கிறது. நீங்கள் நம்புங்கள்.
உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். எதிர்பார்த்திருக்கிற, ஏங்கி நிற்கிற வேண்டிய நன்மைகளை இந்த அக்டோபர் மாதம் தரப்போகிறார். கேட்டுக்கு நீங்களாய் ஒரு கேடு வராது. சீர்கேடு வராது, மதிகேடு வராது, நியாயக்கேடு வராது, மகாக்கேடு வராது, வெட்கக்கேடு வராது, நீதிக்கேடு வராது. அதுக்கு பதிலாக நீதிமான்களுக்கு என்ன வருமாம்? நன்மை வரும். நன்மை வரும் என்று போய் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு இடத்துல ஏசாயா 58:11 அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க போய் சொல்லுங்க நீதிமான்களுக்கு பலன் உண்டாகும். ஐசாயா 58:11. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஐசாயா இல்ல, சங்கீதம் 58 சங்கீதம் 11வது வசனம். சாம்ஸ் 58:11. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டாகும் என்று, மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். நீதிமானுக்கு பலன் உண்டாகும். The man shall say, verily there is a reward for the righteous. Verily there is a reward for the righteous. நீதிமொழி சங்கீதத்தில் ஏசாயாவில் படித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Say to the righteous there shall be well. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். With him. ஆம் பிரியமானவர்களே, அவனுக்கு நன்மை வரும் சொல்லுங்க. நீதிமானுக்கு சொல்லுங்க, நிச்சயமாய் பலன் உண்டு, நிச்சயமாய் பலன் உண்டு. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10 அதிகாரம் 24 வசனத்திலே, Proverbs chapter 10 verse 24 அங்கே படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படியானால் இந்த 3 நன்மைகள், முதலாவது நீதிமானுக்கு கேடு வராது, அதுக்கு பதிலாய் நன்மை வரும். நீதிமானுக்கு கேடு வராது, பதிலாக பலன், ரிவார்டு கிடைக்கும். மூன்றாவது, நீதிமான் விரும்புகிற காரியம் கிடைக்கும். என்ன விரும்புகிறோமோ அதை கர்த்தர் தருவார். கேடு வராமல் காப்பார். விசுவாசிப்போம், ஒப்பு கொடுப்போம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று இந்த மாதம் எங்களோடு பேசி தைரியப்படுத்தி இருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். பலவிதமான கேடுகள் வேதத்தில் இருக்கிறதையா, சீர்கேடு, மதிகேடு, நியாயக்கேடு, மகாக்கேடு, வெட்கக்கேடு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிக்கேடு, இது ஒன்றும் எங்களுக்கு வராதபடிக்கு எங்களுக்கு அதற்கு பதிலாக நன்மையை தரப்போகிறீர். நீதிமானுக்கு சொல்லுங்கள் சொன்னீரே, நன்மையினால், பலனினால், ரிவார்ட் தரப்போகிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாய் நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறீங்களே, நாங்கள் அதை பெற்று நாங்கள் சந்தோஷமாய் கர்த்தருக்கு சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. புதிய மாத வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மையை தருவார். Praise the Lord.